தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நான் சொல்லுத நல்ல கவனமா கேளுங்க. நீங்க தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. தேவனை ஆராதிக்கிறது அது ஒரு தாழ்மையின் அடையாளம். நம்முடைய தாழ்மையை தேவனுக்கு வெளிப்படுத்துகிறோம். அதனால தான் கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோம், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறோம், நடனமாடி ஆராதிக்கிறோம், நல்ல சத்தமாக பாடல் பாடி ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதனையில் செய்கின்ற ஒவ்வொன்றும் நாங்கள் தாழ்மை உள்ளவங்க அப்படி சொல்லி நம்ம வெளிப்படுத்துகிறோம். பிசாசு அவன் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்குன்னே படைக்கப்பட்ட ஒரு லூசிபர். ஆனால் அவன் பிசாசாகி போனான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனை ஆராதிக்கிறத விட்டுட்டான். இன்னைக்கு ஆராதிக்கிறவங்களையும் அவன் ஆராதிக்க விடுறது கிடையாது. தனக்கு எல்லாரும் ஆராதனை செய்யணும்னு விரும்புகிறவன். காரணம் அவன் உள்ளத்துல மேட்டிமை, பெருமை, தான் உயர்ந்தவன், தான் தேவனுக்கு சமமானவன் அப்படி சொல்லிட்டு ஒரு பெருமை. உங்க உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தரை தேட முடியாது. நீங்க இந்த உசியா ராஜா போல தேவனை தேடுகிறதற்கு உங்க மனது இணங்க வேண்டும். மனது இணங்குதல் அப்படின்னா இறங்குதல். மனது இணங்குதல் அப்படின்னா என்னது? இறங்குதல். இவன் ராஜாவா இருந்தான். அந்த நான் ராஜா அப்படின்னு மனசிலே நினைச்சுக்கிட்டு இருந்திருந்தான்னா அவன் கர்த்தரை தேடி இருக்க முடியாது. அவன் ராஜாவா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி நானும் ஒரு சாதாரணமான மனிதன் என்று நினைத்து தான் கர்த்தரை தேடினான். அதே மாதிரி நீங்க பணக்காரங்களா இருக்கலாம், அழகுள்ளவங்களா இருக்கலாம், அறிவுள்ளவங்களா இருக்கலாம், நிறைய வசதி உள்ளவங்களா இருக்கலாம், பதவி உள்ளவங்களா இருக்கலாம், நல்ல வருமானம் உள்ளவங்களா இருக்கலாம். தேவனுடைய உதவி இன்றைய அளவில் உங்களுக்கு தேவைப்படாத நபர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உச்சத்தில் தான் நிற்பீங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு நீங்கள் இறங்கினீங்கன்னா கர்த்தரை தேடுவீங்க, கர்த்தரை பாடுவீங்க, கர்த்தரை உயர்த்துவீங்க. கர்த்தர் உங்க காரியங்களை வாய்க்க செய்வாரு. தேடின நாட்களிலே உசியா காரியங்களை வாய்க்க பெற்றுக்கொண்டான். எல்லாரும் எந்திரிச்சு நின்று அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு நின்று உங்க மனது